சிந்திக்க ஒரு கதை. புகழ்பெற்ற ஓவியரான லியோனார்டோ டாவின்சியினுடைய வாழ்க்கையில் நடந்ததாக கூறப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இவர் ஒரு முறை இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஓவியமாக வரையணும்னு சொல்லிட்டு முடிவு செய்து இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை வரைந்து முடிப்பதற்கு 7 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கின்றார். இப்ப இயேசுவுக்கு மாடலா ஒரு 19 வயதுடைய ஒரு இளைஞனை அழைத்து வருகின்றார். அப்பாவியான சாந்தமான முகமுடைய ஒரு நபர். அவனை வைத்து இயேசுவை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை வரைந்து முடித்து விடுகின்றார். 6 ஆண்டுகள் கழித்து யூதாசை, அதாவது இயேசுவை காட்டி கொடுத்தவனை வரையணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இப்ப யூதாசினுடைய முகத்தை வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அடாவடியான அயோக்கியத்தனமான ஒரு முகமுடைய ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கணும். இவர் எங்கெங்க எல்லாமோ தேடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு முகமுடைய ஒரு நபர் இவருக்கு கிடைக்கவே இல்லை. இறுதியாக சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்த ஒரு கைதியை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அவனை மாடலாக வச்சு யூதாசை வரைகிறாரு. தத்ரூபமாக யூதாசினுடைய முகத்தை வரைந்து முடித்து விடுகின்றார். இப்ப அந்த இளைஞன் டாவின்சியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றான். ஐயா, என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறான். உடனே அவரு இல்லையேப்பா அப்படின்றாரு. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் இயேசுவினுடைய முகத்தை வரைகிறதுக்கும் நீங்க என்னதான் கூப்பிட்டீங்க, இப்போ என்ன வச்சியே யூதாசோட முகத்தையும் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்றான். டாவின்சிக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. இங்க நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இயேசுவுக்கு மாடலாக அமர்ந்த ஒரு நபரே பின்னாளில் யூதாசுக்கு மாடலாகவும் அமர்ந்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவன் இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த சமுதாய சீர்கேடுகளுக்குள்ள சிக்கி எந்த அளவுக்கு சின்னாபின்னம் ஆயிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இயேசுவாக இருந்த ஒருவன் யூதாசாகவும் மாறி இருக்கின்றான் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையையும் தடம் மாற்றுவதற்கான சில நிகழ்வுகள், சில காரியங்கள் நமக்குள்ளேயும் வரும். அதுக்குள்ள நாம சிக்கிக் கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வதற்குரிய வழிகளை நாம தான் பார்த்துக்கணும்.